இப்போ வந்து ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட பேசும்போது பெண்களை பேச விடணும், பெண்கள் பேசுகிறத கேட்கணும். இதுதான் வந்து ஒரு ஆணுக்கான ஒரு கட்டுப்பாடு. ஒரு ஆண்மை என்பது இது விந்து முந்துதல்னால் சொல்கிறாங்கல்ல, இது கூட ஒரு ஆணின் பலவீனத்தை அவன் பேசுகிறதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா வந்து பெண்களை பேச விடாமல் பெண்கள்கிட்ட பேசுகிறான்ல, பெண்கள் கேட்குறாங்க பாருங்கள், அதுவே ஒரு பெண்ணின் பலவீனம். ஒரு ஆணுக்கு பலங்கிறது வந்து பெண் பேசுவதை கேட்பது. ஒரு பெண்ணிற்கான பலம் என்பது ஆணிடம் பேசுவது. அப்போ இந்த நடைமுறை ஒருத்தட்ட இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ அதுதான் வந்து முந்தி முந்தி பேசுறது, அதாவது பெண்களை பேச விடாமல் முந்தி முந்தி பேசுறது. இது வந்து ஒரு ஆண்களின் விந்து முந்துதலுக்கு ஒரு காரணமாக இருக்கும், ஆண்மை குறைபாட்டுக்கு வழிவகுக்கும். இதுதான் ஒரு ஆண்மை குறைபாடு என்பது. பெண்களை பேச விடாமல் பெண்களிடம் பேசுவது, பெண்கள் பேசக்கூடாது, அதாவது பெண்களை வந்து பேச்சு சுதந்திரத்தை, அந்த பேச்சு உரிமையை மறுப்பது. இதுதான் வந்து ஒரு ஆண்மை குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆணின் குறைபாடு தான் ஆணின் குறைபாடு. அதனால் வந்து ஒரு ஆண்மை குறைபாடு என்பது இது. இப்படி நம்ம பேசுறதுலேயே நம்ம சிகிச்சை செய்ய வேண்டும், பேசுவதிலும் சிகிச்சை செய்ய வேண்டும். எப்படி வந்து ஒரு பெரியவங்ககிட்ட வந்து ஒழுங்காக பணிவாக பேசணுமோ அதுவும் ஒரு சிகிச்சை தானே. பெரியவங்ககிட்ட அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசணும், அன்பாக பேசணும், மனிதர்களிடம் அன்பாக பேசணும், பிறரை புரிஞ்சுக்கணும், மனசை புண்படுத்தாமல் பேசணும், அது மாதிரி இருக்குல்ல. அதுபோல தான் பெண்களின் மனசை புண்படுத்தாமல் எப்படி பேசுவது, பெண்களை பேச விடணும், பெண்கள் பேசுவதை கேட்க வேண்டும். இதுதான் இதுதானே ஒரு ஆணின் சிறப்பாக இருக்க முடியும். அப்போ வந்து ஒருத்தன் பெண்களை பேச விடாமல் பெண்கள்கிட்ட பேசுகிறான் அப்படின்னாலே அது ஆணின் குறைபாடு தானே. அதுதானே அப்போ அந்த ஆண்மை குறைபாடு தானே. அது ஆண்மையில் குறைபாடு, ஒரு ஆண்மையின் தன்மையில் உள்ள ஒரு குறைபாடு அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அதனால் பெண்களை பேச விடணும், அதுதான் வந்து ஒரு ஆணிற்கான அழகு. அதுபோல் பெண்கள் என்ன பண்ணால் ஆண்கள்கிட்ட பேசணும். பெண்களுக்கு வந்து ஆண்கள் வந்து உங்களுக்கு வந்து உரிமை தருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க. உங்கள் உரிமை நீங்கள் தான் பெறணும். ஆண்களுக்கான உரிமை என்ன தெரியுமா? பெண்கள் பேசுவதை கேட்பது, அது ஆண்களுக்கான உரிமை. பெண்களை பேச விடுறது வந்து ஆண்களுக்கான உரிமை கிடையாது. பெண்கள் தான் ஆண்கள்கிட்ட பேசுறது இருக்குல்ல, அது வந்து பெண்களுக்கான உரிமை. அந்த உரிமையை பெண்கள் தான் மீட்டெடுக்கணும். ஆண்களுடைய உரிமை என்ன தெரியுமா? பெண்கள் பேசுவதை கேட்பது, அதுதான் ஆண்களுடைய உரிமை. பெண்களுடைய உரிமை ஆண்களிடம் பேசுவது. அப்போ ஆண்களிடம் பேசுகிற அந்த உரிமையை வந்து ஆண்கள் தருவாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. பெண்கள் தான் அந்த உரிமையை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். எல்லாத்தையும் ஆண்கள் நமக்கு தருவாங்க, நம்ம வந்து சும்மா இருந்துட்டா போதும், எல்லா உரிமை முதற்கொண்டு பணம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஆண்கள் நமக்கு தருவாங்க, பொறுமையாக வெயிட் பண்ணும் அப்படின்னா தரமாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுக்கானதை நீங்கள் தேடுங்க, ஆண்கள் தங்களுக்கானதை தேடுவார்கள். அதனால் வந்து அந்த முந்தி பேசாமல் பெண்கள்கிட்ட அந்த பொறுமையை கடைபிடிக்கிறதுல அதுதான் வந்து ஒரு ஆண்மையின் அழகு. அதுதான் வந்து ஆண்மையில் எந்தவித குறைபாடும் இல்லாத தன்மையை ஒரு ஆணின் பேச்சிலேருந்து நம்ம அதை பார்க்கலாம். ஆணின் பேச்சிலேருந்து என்ன பார்க்கணும்? பெண்களை பேச விட்டு கேட்கறது, பெண்கள் பேசுவதை கேட்பது. அதுபோல் ஒரு பெண்ணின் தன்மையின் அழகு என்பது ஆண்களிடம் பேசுவது.